என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ உடனே தொடு. நாளைய பஞ்சமியின் விடியலில் உன் வீட்டில் நீ விரும்பிய விஷயம் ஒன்று நடந்தே தீரும். உன்னை சுற்றி நல்லது ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உன்னோடு உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று முழுமையாக கவனிக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுதுகளில் எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உனதான ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்ட என் குழந்தை, இன்று சங்கடகர சதுர்த்தியினுடைய இரவில் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நாளைய பஞ்சமியின் விடியல் நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு அதனை செய்து கொடுக்க தயாராக இருந்துவிட்ட இந்த நேரம், என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம். உனக்கான நேரம் முழுக்க இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்ந்து வருவதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நான் சொல்லிக் கொடுப்பதும் எப்பொழுதுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை நான் உறுதியாக கொடுக்க விரும்புகின்றேன். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கான நன்மைகளை எல்லாமும் நான் கொடுக்க நினைக்கின்றேன். இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை நீ யோசித்திருந்தாலும் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ நல்லதை தெளிவாக பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரங்களில் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிசயங்களை நான் நடத்தி கொடுப்பதும் ஆச்சரியங்களை உனக்கென நான் சொல்லிக் கொடுப்பதும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகள் என்பதனை நீ மறக்க கூடாது. உடனிருந்து இந்த வராகி தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றன் பின் ஒன்றாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டங்களை எல்லாம் காணக்கூடிய நேரம், இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் நீ உன்னுடைய வெற்றியை இனிமேல் பதிவு செய்ய வேண்டிய நேரம். காலம் உனக்கான பலனை வைத்து கொண்டு உனக்கான தீர்வுகளை எல்லாமும் வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றது. நீ சரியாக இருக்கும்படி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்லது நடக்கப் போகிறது. தெய்வத்தின் அன்பை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடாதே என்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரியாகவே இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உடன் இருக்கும் இந்த வாழ்க்கையில் இனி எந்த நாளும் நல்லதாகவே எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பது உனக்கு நன்மைகளையே எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த காலங்களில் நீ இனிமேலும் எதையும் விட்டுவிடாமல் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் அது போதும். இந்த தாயின் நெற்றி குங்குமத்தை இந்த இரவில் தொட்டு நாளைய பஞ்சமி விடியலில் உனக்கான ஒரு அதிசயத்தை நீ பெறப்போகிறாய் என்றால் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் எதையுமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. வராகியினுடைய அன்பு உனக்கு தருவது எப்பொழுதும் எந்த இடத்திலும் குறையாது என்பதனை நீ மறக்காதே. நான் உன் தாயாக நின்று உனக்கான எல்லாவற்றிலும் துணையிருந்து உன்னை மேன்மைப்படுத்த நினைக்கும் இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கையை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் ஒருபொழுதும் நீ தவிக்க விட்டு விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க
உனக்கான நன்மைகளை எல்லாமும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவைகளை என்னவென்று உணர்ந்து, தெளிவான விஷயங்களை என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனை நிலையிலும் உன்னை வாழ வைக்க நான் வருவேன். அத்தனை சோதனையிலும் வராகி உனக்கு கை கொடுப்பேன். இந்த மனிதர்களைப் போல அல்ல. என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் நான் நிச்சயமாக என் பிள்ளையை விட்டுவிட்டு ஒருபோதும் சென்று விட மாட்டேன். என் பிள்ளையை விட்டுவிட்டு நான் எங்கும் நகர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாமும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனையிலும் உடனிருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்ததை நினைத்து இனி எப்பொழுதும் நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நிலைமை நிச்சயமாக உனக்கு வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு சந்தோஷத்தை நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன். நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நான் என்றும் என்றென்றும் உனக்கு கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் என்னவெல்லாமோ நடந்து விட்டது நம்மை சுற்றி. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நம்மை தேடி வந்து நமக்கென கிடைக்க தொடங்கி விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த வராகியினுடைய அன்பு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ விட்டு விடாதே. நான் இருப்பதை உனக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இனி வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பதை நீ தெரிந்து கொள்வாய். யாரையும் எண்ணி என் பிள்ளை இனி எங்கும் நீ பதறாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? ஆச்சரியங்களை கண்டு நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் இது. அதிர்ஷ்டங்களை கண்டு இந்த வாழ்க்கையை நீ மேலும் மேலும் உனக்காக வாழ வேண்டிய நேரம் இது. இனி நடந்து முடிந்தது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். யாரையும் எண்ணி என் பிள்ளை இனி எதையுமே நீ விட்டுவிடாத தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்காதே. ஒட்டுமொத்த மாற்றத்தையும் உனக்கென இது நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எந்த நாளும் உனக்கு வெற்றியும் உறுதியாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ கடந்து வந்த பாதைகளில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் இனி கிடைக்கும் அல்லவா? நீ பட்ட ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தொலைத்ததை எல்லாமும் இனிமேல் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு நிச்சயமாக இது உன்னை முழுக்க முழுக்க மனத்தெளிவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் உன்னால் முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னை சுற்றி வரும் இந்த நேரங்களை எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உடனிருந்து உன்னை நான் நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பேரானந்தத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் உனக்கு கைகூடி வந்து விட்டது. வராகி என்பவள் நமக்காகவே ஒவ்வொன்றையும் எடுத்து தருகின்ற இந்த நேரம், நமக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் இன்னும் வெகு விரைவில் உனக்கு நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டங்களை நிலையாக இந்த வாழ்க்கையில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த தாயிடமிருந்து உனக்கு பெற்று கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஏகப்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்த இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமான உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் மட்டும் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரிவர தெரிந்து கொண்டால் அது போதும். எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கடந்து போகும். எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து சரி செய்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் இந்த நிமிடங்களிலிருந்து உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு முடித்து கொடுப்பேன். அம்மாவினுடைய அன்பினால் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி இந்த வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க தொடங்கி விடுவாய். கவலையே வேண்டாம் என்று என் பிள்ளை நீ இருந்தாலும் நம்மை தேடி பிரச்சனைகள் வருகிறதே என்ற கலக்கம் உனக்குள் இருக்கின்றது. ஏன் நம்மை மட்டும் இப்படி பிரச்சனைகள் வாட்டி வதைக்கிறது என்ற குழப்பம் உனக்குள் இருக்கின்றது. இவை எல்லாமும் கடந்து போகும் நேரம். இவை அத்தனையிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கும் நேரம். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாமும் எது காரணமாக இருக்கிறதோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ ஒன்றன் பின் ஒன்றாக இனி உணர்ந்து கொள்வாய். ஒவ்வொன்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்வாய். இதையெல்லாமும் நடத்துகின்ற இந்த மனிதர்கள் தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நடத்தி கொடுக்க வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கான தேவைகளை ஒவ்வொன்றாக உனக்கு எடுத்துச் சொல்ல முன் வரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை மீட்டெடுக்கும் விஷயங்களையும் இது உனக்கென சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நாம் கலங்கிய நேரங்களில் எல்லாம் நமக்கு கை கொடுத்த இந்த வராகி தன் நெற்றி குங்குமத்தை அடிக்கடி உன்னை தொடச் சொல்வதற்கு என்ன காரணம்? இவள் தன் நெற்றி குங்குமத்தை உன்னிடம் கொண்டு வந்து தொடு என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்க முடியும்? என் குழந்தையே, இதற்கு முழுக்க முக்கியமான காரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்கும் மனமுடைந்து நிற்கும் உன்னை நான் தேற்றுவதற்காகவும் தான் இந்த குங்குமத்தை உன் முன்னால் நிறுத்துகின்றேன். உனக்குள் தோன்றுகின்ற ஏதேதோ எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும். அம்மாவின் குங்குமத்தை தொடுகின்ற வேளையில் உனக்குள் அது நிச்சயமாக பிறக்கும். உனக்குள் தேவையற்ற எண்ணங்கள் எது இருந்தாலும் அவை ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்ட நேரங்களை நாம் கவனிக்க வேண்டும். அந்த இடத்தில் நமக்கு உண்மையாகவே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இந்த காலங்களில் நாம் தேடுகின்ற ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நாம் கட்டாயமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். சுற்றி இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ தெரிந்து கொண்டு இனி உனக்கென வாழும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று மாற்றிக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருமே இல்லாத ஒரு நிலையில் நீ இருந்தாய். ஆதரவுக்கென்று யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாய்.
அப்பொழுது எல்லாம் இந்த வராகியினுடைய பாதம் தொட்டும் இந்த வராகியினுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டும் உனக்கான ஆறுதலை நீ அடைந்திருக்கிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகள் எல்லாமுமே தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை. தேவையில்லாமல் எதுவும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்துவதில்லை. ஏதேதோ விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத பல உண்மைகளை நீ கடந்து இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை புரிந்து கொண்டு நீ வாழ பழகும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை. வராகியின் உண்மையான நம்பிக்கைக்கு என் குழந்தை நீ பாத்திரமான பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டிய காலமும் நேரமும் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லை என்று எதை நினைத்தாயோ அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் முதன்மையான ஒரு விஷயமாக வந்து நிற்கிறது. அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான ஒன்றை எப்பொழுதும் எடுத்து தருகிறது என்பதனை நீ மறக்காதே. எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இழந்ததை எல்லாமும் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் நேரமும் உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் அதிர்ஷ்டத்தை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பேன். எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். சூழ்நிலையினால் என் பிள்ளை நீ இழந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு மீட்டு கொடுக்க வருவேன் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைக்காமல் இருந்து உன்னுடைய நம்பிக்கையை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த நேரங்களில் நீ நிச்சயமான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கி விடுவாய். அதிர்ஷ்ட நேரம் என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். யாரையும் நினைத்து எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். நான் சொல்கிறேன், உனக்கு நன்மைகளை கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராகி விட்டது என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதை கொடுக்க தயாராகி விட்டது என்றும் நான் உன்னிடத்தில் அடித்து சொல்கின்றேன். இனிமேல் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு. நாளைய பஞ்சமியின் விடியலை உனக்கு வெற்றி விடியலாக இந்த தாயானவள் நான் மாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவினுடைய அன்பு உனக்கு இனி நடத்த போவது, உனக்கென்று இந்த வாழ்க்கையில் தரப்போவது என்று ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணம், உனக்கானவை எல்லாமும் உன்னை தொடர்ச்சியாக இத்தனை காலமும் வேதனைப்படுத்தி இருந்தாலும் இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை தெளிவாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகளை நான் உன் வசமாக்கி கொடுப்பேன். இந்த நேரங்களை நான் நிச்சயமாக உனக்கென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். காலமும் நேரமும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி என் பிள்ளைக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற வெற்றியோடு இந்த வராகிக்கு நன்றி சொல்ல வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவினுடைய அன்பை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? இந்த தாயினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும்படி நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி எதையுமே யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எதையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ குழம்ப வேண்டாம் என்பதனையும் நீ நினைத்து விட்டால் அது போதும்.
காரணத்தோடு உனக்கு நான் கொடுப்பது எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்குள்ளிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.